சொல்லுங்க அக்கா, எங்கே மெசேஜை காணோம்? 25 நாள் 86 கேட்டு விட்டீங்க. அதான் சரிக்கா, லைவில் ஒரு மெசேஜ் போடுங்க இந்த இது கமெண்டில். அன்றைக்கி நான் மிஸ் பண்ணுறேன். எனக்கு அந்த வீடியோ கமெண்டில் போடுங்க. அந்த கமெண்ட் அப்படியே இருக்கும், நான் மிஸ் பண்ணுறேன். எனக்கு லைவில் மிஸ் பண்ணிவிடுவீங்க, இல்லைன்னா நான் ஃபோட்டோஸ் போடுவேன், மிஸ் பண்ணிவிடுவீங்க. ப்ரொஃபைல்லேயாச்சும் உங்கள் ஃபோட்டோ வைக்கலாம். ப்ரொஃபைலில் ஃபோட்டோ வைக்கிறதெல்லாம் என்ன தப்பு இருக்குது? அது யூடியூப்பில் போய்ட்டு அதை பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? இப்போ நாங்களாம் வச்சுருக்கல, ஏகப்பட்ட பொண்ணுங்க வச்சுருக்கல, ஏகப்பட்ட பசங்க வச்சுருக்கல. அதை பார்த்து என்ன பண்ண போகிறாங்க? ஃபேஸ்புக்கில் தான் வைக்கக்கூடாது, யூடியூப்லாம் வைக்கலாம். லேடிஸ் தாக்கா நிறைய பேர் வச்சுருக்காங்க. தனியாக கூட வைக்க வேணாம், மாமா கூட ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வைங்க. கன்னத்தை ஒட்டிக்கிட்டு ஒரு ஃபோட்டோ பிடிச்சி, அவர் என்னைக்கு தான் திட்டாமல் வந்திருக்காரு. நீங்கள் தான் சொல்கிறீங்களே, என்ன செஞ்சாலும் எனக்கு திட்டுறாருடா அப்படின்னு. திட்டு வாங்கிட்டே வச்சுருங்க டப்புக்குன்னு. இதுக்கும் சேர்த்து திட்டியான்னு, இதுக்கும் சேர்த்து திட்டியா, எப்போ தான் திட்டிகிட்டே இருக்கேன். அடியும் விழுமா? சரி ஒழுங்கு 2 அடியும் வாங்கிக்கிங்க. அதெல்லாம் பாவலாம் இல்லைக்கா, பெண்கள் என்ன அடி வாங்காமல் இருக்கு? 2 அடி அடிப்பாங்க. அடிக்கிற கண்ணி தான் அனுசரிக்கும்னு சொல்லிருக்கீங்க. மாமா 2 அடி அடித்தாதான் என்ன? தையலாம் வாங்கி கொடுத்துருவாரு. ஆனால் 2 அடி வாங்குங்க, சும்மா அடிக்கலாம் பயந்துக்கிட்டு. உங்கள் பஞ்சு நல்லா இல்லையா? நான் என்ன இலவம் பஞ்சை வச்சுருக்கேன்? ஏக்கா